விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு வருகிற ஆகஸ்ட் 18ஆம் தேதி வருது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. கையில 27 பூ வச்சுக்கோங்க. இது எண்ணிக்கைக்காக தான். கொடிமரத்தோட சேர்த்து கருவறையை சுத்தி ஒரு சுற்று முடிச்ச உடனே கையில இருக்க பூவை கொடிமரத்துக்கிட்ட வைங்க. இப்படி 27 சுற்றுகள் சுற்றி வழிபாடு செய்யணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு நீங்கள் கேட்டதை கொடுக்கும். ரொம்ப முக்கியமா பொருளாதார உயர்வு, செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு. அதற்கு முதல் நாள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கருட பஞ்சமி வருது. அதற்கு முதல் நாள் நாக சதுர்த்தி வருது. யாருக்கெல்லாம் ஜாதகத்துல சர்வதோஷம் இருக்கோ அவங்க நாக சதுர்த்தி அன்னைக்கு புற்று கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது அவசியம். நாகாத்தம்மன் கோவில், நாகநாதர் கோவில், நாகராஜா கோவில், இப்படி நாகங்கள் பெயர் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நாக சதுர்த்தி அன்றைக்கு. அடுத்த நாள் கருட பஞ்சமி. பெருமாள் கோவிலுக்கு போய் கருடால் வர தரிசனம் பண்ணுங்க. கருடனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி அவரை வழிபாடு செய்வது அவசியம். ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகி தன்னோ கருட பிரசோதயாது. யாருக்கெல்லாம் ஜாதகத்துல சர்வதோஷம் இருக்கோ அவர்கள் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். யார் ஒருவர் தொடர்ந்து விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஜாதகத்துல எவ்வளவுதான் அவங்களுக்கு வறுமை தரித்திரம்னு இருந்தாலும் அந்த நிலை நிச்சயமாக இவனாரின் ஆபரணம் சீறி வரும் கம்பீரம்